இவங்க ஏறாத மேடையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாரம் ஏதாவது ஒரு தமிழ் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மைக் பிடிச்சி பேசுகிறத பார்க்கலாம். சிறந்த பேச்சாளர், நல்ல ஒரு எழுத்தாளர். சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம் இதே சிங்கப்பூரில் பேசியிருக்காங்க. வாங்க கருத்தை தாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர்களுக்கும், பாசக்கார எதிரணி பேச்சாளர்களுக்கும், பிராக்டிக்கலான எங்கள் அணி பேச்சாளர்களுக்கும் மற்றும் பை நிறைய பொருட்களையும் மனது நிறைய மகிழ்ச்சியையும் இங்கிருந்து எடுத்து செல்ல போகும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். ஜாக்சலாம் இந்தியாவுடைய 36வது கண்காட்சி, இந்த வருடத்தின் 3வது கண்காட்சி. இந்தியாவிலிருந்து 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கடை வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் வியாபாரம் நடக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு 3 பேர் மட்டும், சார் 3 பேர் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் தேவையில்லை, பாசம் போதும்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்கள நிறைய பேருக்கு தமிழ் தெரியாத நீங்க பொழைச்சிங்க, நல்லபடியா வீடு வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த பாசம் கண்ணை மறைக்கிறது சரியாச்சுல. எந்த இடத்துல வந்து என்ன பேசணும்னு தெரியல, இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த எதிரணியில 2 பேர் பேசினாங்க. அவங்க 3 பேரை தானே சொன்னீங்க? இப்போதைக்கு அவங்களதாங்கய்யா. அப்புறம் எதிரணியில 2 பேர் பேசுனது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பட்டினத்தாருடைய வாரிசு மாதிரியே இருந்தது. காதருந்த ஊசியும் வாராதே கான்கடை வலிக்கு, இந்த பணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது, பாசம் எல்லாம் அதுலயும் வண்டி. நான் ரொம்ப தெளிவா என்கிட்ட 500 தான் இருக்கு, 1000 தான் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா தேவையில்லையே, 1 2 3 நடுவரோட சேர்த்து 4 பேர் இருக்கும். இருக்கிற பணத்தை 4ஆ பிரிச்சு பேனாவோ பேலாவோ பண்ணிட்டு நீங்களும் நிம்மதியா இருங்க, நாங்களும் நிம்மதியா இருப்போம்ல. நல்ல ஐடியாவா இருக்கு, சொல்லுங்க. அதேதானயா, இது 4ஆ பிரிச்சு போட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். பாருங்க, நியாயம் வேணும்ல. சும்மா மைக்கு கிடைச்சது, மேடை கிடைச்சது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்க கூடாது. நடுவர் அவர்களே, பாசம் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் பொதுவானது. உயிரோட இருக்க எல்லா உயிரினங்களும் பாசமா தான் இருக்கும். எல்லாம் தான் குட்டிய பாசமா வளர்க்கும், எல்லாம் தன்னுடைய இணைய பாசமா பாதுகாக்கும். மனுஷ வாழ்க்கையில பணம் எங்க வருது தெரியுமா? விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து வேட்டையாடி நாயவோ நரியவோ புழுவையோ பூச்சியோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வாயில திணிக்கும். இது கப்பு சிப்புன்னு வாங்கிட்டு உட்காந்துருக்கும். நமக்கு அந்த குடுப்புன்னு இல்லையே. 4 பேர் இருக்கிற வீட்டில் 40 விதமா சமைச்சாலும் 41 ஒன்று வேணும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பீஸா வேணும், வாங்கி கொடுத்தாதான் அன்னைக்கு சந்தோஷம். முதல்ல சமைக்கிறதுக்கு எல்லாம் வேணும்ல, அரிசி பருப்புலேருந்து வண்டை பாத்திரத்துலேருந்து அடுப்பு வரைக்கும். ஒருவேளை வெண்ணிலா வீட்டிலலாம் அன்பா பார்த்தா அரிசியும் பாசமா பார்த்தா பருப்பு வந்து உட்காந்துக்கிட்டு தான் தெரில. நான்லாம் இன்னும் காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தானே? எல்லாரும் காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ காசு தேவை. அடுத்து விலங்குகளுக்கு எப்படின்னா, ஒரு 4 மாதம் வயிற்று நிறச்சோமா விரட்டி விட்டுரும், வேலை முடிஞ்சுது. நமக்கு 20 வருஷம் கமிட்மெண்ட் இருக்கு. பிறந்ததுலேருந்து எவ்வளவு செலவு, டைப்பர் வாங்கணும், பால் பவுடர் வாங்கணும், வேக்சினேஷன் போடணும். என் பிள்ளை ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பது பாசம். அதுக்கு உருவம் கொடுப்பது, அதை உண்மையாக்குவதற்கு பணம் தேவைப்படுது. அடுத்து ஒரு அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் இது, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். படிக்க வைக்கணும். பிளே ஸ்கூல்லேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் நமக்கு லட்சக்கணக்கில் தேவைப்படுது. இல்லை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, பாசமான பிள்ளை, தங்கமான பிள்ளை, இவங்க அம்மா இருக்காங்களே அதோட பாசமானவங்க ஏதாவது போட்டு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, நமக்கு அடுத்த வருஷம் தேவைப்படுது. என்ன சும்மா பேசக்கூடாது சார். அப்புறம் நம்முடைய தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறைனா, ஸ்வீட் கொண்டாடுகிற அந்த டேக்லைன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொண்டாடுற ஒரு தலைமுறை. எல்லா நாளும் கொண்டாட்டம், 365 நாளும் ஏதாவது ஒரு நாள். அன்னையர் தினம், தந்தையர் தினம், தாத்தா பாட்டி தினம், எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து ஜூலை 13 பார்பர் ஷாப் மியூசிக் அப்ரிசியேஷன் டே. முடி வெட்டுற கடையில் போடுற பாட்டை கூட கொண்டாடுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறை. காசு வேணும்ல எல்லாத்துக்கும். தூக்கம்லமா வருது. ஆமா சார், ஆனா அதை கூட கொண்டாட நம்ம நினைக்கிறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் காசு வேணும். அவ்வளவு தூரம் போன ஒரு மிடில் கிளாஸ் லெவல்ல பேசுவோம். உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு ஆசைப்படுது, காசு வேணும்ல. உங்க மனைவி ஒரு திருமண நாள் வருது, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கலாமா? அதுக்கும் காசு வேணும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று, சர்ப்ரைஸ் பண்றதுல அடிப்படையா இருக்கிறது மனைவி கணவன் மேல வச்சு பாசமா
இல்ல காசா? அதாவது பாசத்தின் வெளி புரியல கேக்குறேன். நீங்க பாட்டு கை தட்டி எதையாவது கோத்து விட்டுறாதீங்க போற போக்குல. அதாவது கணவன் வந்து பாசத்தை வெளிக்காட்டணும், ஏதாவது கொடுத்து அந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. சமீபத்துல ஒரு செய்தி, விகடன்ல வந்த ஒரு செய்தி, உண்மையான செய்தி. திருமண நாளை கொண்டாட மறந்த கணவனை மனைவியின் உறவினர்கள் தாக்கினார்கள்னு ஒரு செய்தி வந்துங்க. நானே இந்த பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாசமா 4 வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிச்சு வச்சேன். இப்பதான் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டதே. உண்மையை சொல்லணும்ல சார், பாரதி செல்வன் வந்து கோவிட் காலத்துல அந்த வேலைக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பி போனாங்க. இது எப்படி இருந்து தெரியுமா? கட்டப்பா பாகுபலியை கொண்டுட்டான் அப்படின்னு பாதியில இருந்து சொல்றீங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க. எதுக்கு முதல்ல வந்தாங்க? பணம் சம்பாதிக்க தானே வந்தாங்க. போனவங்க அப்படியே இருந்துட்டாங்களா? திரும்பி வந்தாங்கல்ல, பணம் சம்பாதிக்க தானே. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவை பணம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து நாங்கெல்லாம் குடும்பத்தோட பாசமா வந்திருக்கோமா? சும்மா வரல சார். புடவை கசங்காம வரணும், 40 ஆள் டாக்ஸிக்கு எடுத்து வைக்கணும். பட்டிமன்றத்தில் என்ன பேச போறோன்னு டென்ஷன் இருந்தாலும் வர்ற வழியில அந்த புடவை கடையை பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு 100 வெள்ளி. 2 பெண் பிள்ளைகள் வரும்போதே எனக்கு அந்த லெஹங்கா வேணும், எனக்கு இந்த குர்த்தி வேணும், பார்த்து வச்சாச்சு. அதுக்கு ஒரு 300 வெள்ளி. அப்புறம் இங்கேருந்து போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது 10 மணி. அதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் சமைக்க முடியுமா? ஹோட்டலில் சாப்பிடணும், அதுக்கு ஒரு 100 வெள்ளி. அப்புறம் சாப்பிட்ட பிறகு மனுஷன் ட்ரெயினில் போக முடியுமா சொல்லுங்க? 1 மணி நேரம் போகணும், திருப்பியும் டாக்ஸி, திருப்பி ஒரு 50 வெள்ளி. ஆக எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு பாசத்தோட இருக்கணும்னா 1000 வெள்ளி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சார், பணம் வாழ்க்கையில மகிழ்ச்சி தருமா தராதான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரிட்டையர் ஆகி ஒரு 6 மாசமான நபரை போய் பாருங்க. மனுஷனுக்கு 6 மாசத்துல 6 வயசு கூடின அளவுக்கு ஆயிடும். எதுவுமே பெருசா மாறி இருக்காது. அதே பாசக்கார மனைவி, அதே பாசக்கார கணவன், அதே பாசக்கார பிள்ளைகள். என்ன மாறிச்சு? பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற அமௌண்ட் மாறிச்சு. ஏகப்பட்ட மாற்றம். முதல் டிகாஷன் காஃபி 2ஆவது டிகாஷன் காஃபியா மாறி இருக்கும். இவர் பையனும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. இவர் தட்டு காலியா இருக்கும். ஆனா சுட சுட வர்ற தோசை பையன் தட்டுக்கு விழும். ஹாட் பேக்ல இருக்க ஆறி போற தோசை இவர் தட்டுக்கு வரும். நல்லா அயன் பண்ணி டிப் டாப்பா ஷேர் மார்க்கெட்ல இந்த காளைக்கும் கரடிக்கும் நடுவில் போராடிட்டு இருந்த மனுஷனை அடிக்கடி ஒரு அழுக்கு டிஷர்ட்டோட கசங்கின ஒரு ஷார்ட்ஸோட வெட் மார்க்கெட்ல வெண்டையும் வாழையும் சுரண்டிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இல்லானை இவர் வந்து ஔவையார் சொன்னதெல்லாம் சொல்ல நானும் சொல்றேன். ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்றீண்டெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாதவன் வாயில் சொல்லணும். வேலைக்கு போற வரைக்கும் எல்லா முடிவும் இந்த மனுஷன் எடுப்பாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுமா, யார் யார் போகணும், எத்தனை பேர் போகணும், என்ன கிஃப்ட் வாங்கணும், என்ன பட்ஜெட். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குங்கிறது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸோ அதே அளவுக்கு இந்த மனுஷனுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த பிள்ளைங்களாவது அதுக்கப்புறம் போய் பிரித்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். ஒரு குடும்ப தலைவராக சம்பாதிச்சு மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு மனுஷன் கடைசி காலத்தில் எனக்கு மாத்திரை வாங்கணும், எனக்கு கண்ணாடி மாற்றணும் அப்படின்னு கெஞ்சது வந்து ரொம்ப ஒரு பாவத்துக்குரிய ஒரு நிலைமையில அவங்க போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் என்ன செய்யணும்? ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும். அப்போ தான் அந்த பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கில் ஒரு காட்சி வரும். அந்த தாத்தா வந்து பாட்டியை பார்த்து சொல்வார், இவன் முன்னாடி மாதிரி அழகா இல்லை, நட கூட தடுமாறுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஆனாலும் இவளை பார்த்தா எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவள் இருக்காங்கிறதே எனக்கு மகிழ்ச்சி. இந்த மனுஷன் ஃபீல் பண்ணுறதும் அந்தம்மா உனக்காக பிறந்தேனே எனதழகன் அந்தம்மா சைட் அடிக்கிறதும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் முடியும். சார், ஒரே ஒரு விஷயம், பணம் என்னை ஏமாத்திருச்சு, பணம் என் முதுகில் குத்திருச்சு அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரெல்லாம் பணத்தை பத்திரமா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பணம் மேலே தூக்கி விட்டுருக்கு. ஆனால் பாசத்தை பற்றி அப்படி ஒரு கேரண்டி நம்மளால கொடுக்கவே முடியாது. பணம் அசலா நகலாங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். கூட இருக்கவன் பாசமாக இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிச்சு போயிடும். நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கையும் போயிடும். ஜூலியஸ் சீசர் கொன்னது யாரு? பாசக்கார நண்பன் புரூட்டஸ். பாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டது சொந்தக்கார வீட்டில். கொன்னது யாரும் இன்னைக்கும் தெரியாது. சொந்தக்காரனா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், வேலைக்காரனா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி ஓடிட்டு இருக்கு. இயேசுநாதர் அவருடைய பாசத்துக்குரிய சீடன் பாசமா முத்தம் கொடுத்து இதுதான் இயேசுநாதர்னு காட்டி கொடுத்தார். எதுவுமே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் நடந்த விஷயமே கிடையாது. பக்காவா பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி வெண்ணிலா வந்தாங்க. ஸ்வர்ணலதா ரொம்ப நல்லவங்க. நாங்கள் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன என்னைக்கும் பேசாதப்பா இன்னைக்கு இப்படி பேசுதேன்னு. கரெக்டாக
சொர்ணா அக்கான்னு முடிச்சாங்க பாருங்க. அதுதான் சார் கரெக்டா இந்த பிள்ளை போட்டு கொடுத்தது இல்ல. இதுதான் பாசம்ங்கிறது. பாசம் அதிகமானா நம்மளை வழுக்கி விட்டுரும். சரியா போச்சா இல்லையா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு குறு 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 குருன்னு பாக்குது, பாசத்தோட பாக்குதா, பாயசத்தை போட போட நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா எங்க இருந்து சந்தோஷமா இருக்கிறது சொல்லுங்க? முடியுமா? இறுதியாக ஒன்றே ஒன்று நடுவர் அவர்களே, வெற்றி பெறுவதற்கு வெற்றி மனுஷன் பெற்றா சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது? ஒரு மனுஷன் சாதிக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காது? நடுவர் யோசிக்கிறாரு. சாதிச்சவங்க பதில் சொல்லணும் அதுக்கு. கண்டிப்பாக சாதிக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா ரொம்ப பாசமானவங்க தான். ஆனால் அந்த பாசத்தை வச்சு அவங்களால எதுவுமே சாதிக்க முடியல. அவருக்கு வந்து ஜேபி மார்கன் அண்ட் வேண்டபில்ட் அண்ட் ஃபேமிலிங்கிற அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிச்சு இன்னைக்கு பல்ப் எரியுது. பாசத்தை வச்சு ஆசை மட்டும்தான் பட முடியும். என் பிள்ளை வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுவது பாசம். அந்த கனவை நனவாக்குவதற்கு பணம் தேவைப்படுது. வெண்ணிலா சொன்னாங்க, நடுவர் அவர்களுடைய அம்மா அப்பா பாசத்தோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு பாசம்னு. எங்க அம்மா அப்பா நான் பேசும்போது வந்து உட்காரணும்னு நினைக்கிறது பாசம். பணம் இருந்தால் மட்டும் தான் கூட்டிட்டு வர முடியும். இல்லைன்னா என்ன தெரியுமா, அந்த பாசமே அவங்க சொன்ன மன உளைச்சலுக்கு காரணமா இல்லை. எங்க அம்மா அப்பா கூட்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலையே அந்த பாசமே என்னை வந்து கீழே வீழ்த்தி விட்டுரும். அவங்க வந்து ஔவையாரை பத்தி சொன்னாங்க, திருவள்ளுவரை பத்தி சொன்னாங்க, பாரதியார் 3 பேரும் என்ன சொல்லிருக்காங்க? ஔவையார் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாங்க. பாரதியார் என்ன சொன்னார்? பணத்தினை பேருக்கு அப்படின்னா. திருவள்ளுவர் செய்க பொருள் அப்படின்னா. அப்போ பணம் இல்லாம மனுஷனால வாழவே முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா வாழ முடியும். மனுஷனோட மட்டும்தான் வாழ முடியாது. ஆக இன்னைக்கு வந்து இன்றைய தேதியில் கருவறை முதல் கல்லறை வரை தேவைப்படுவது சில்லறை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த அகிலா வருவாங்க, பாசத்தை பொழிவாங்க. கேளுங்க, ரசிங்க, கை தட்டுங்க. போகும்போது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு கை நிறைய பொருட்களை வாங்கி மனசுல சந்தோஷத்தோட போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அகிலாக்கு 2-3 கேள்வி எல்லாம் வேற வச்சிருக்காங்க. ஜூலியஸ் சீசர் எல்லாம் கொன்னது யாரு, கூட இருந்தே பாயசம் போட்டது யாரு அப்படின்னு கண்டிப்பா அகிலா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதோட ஒரு முக்கியமான அறிவுரையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சைட் அடிக்கணும்னா கூட காசு வேணும் அப்படின்னு எனக்காக பிறந்தாயே அப்படின்ற பாட்டெல்லாம் கூட பாடினாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு 2 ஆழமான ஒரு 2 கருத்தை சொல்லிட்டு போனாங்க. ரிட்டையர் ஆனால் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு. அது எவ்வளோ உண்மை இல்லையா? அது அந்த ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் யாரையாவது நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது அவங்க ஷூஸில் நம்ம நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமை வராத இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு நிலைமை வந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு பாட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க. புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் தேகம், சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, நிலவல்ல அவள் முகம், வரள் நிலம், எது எனக்கு இன்பம் தரும், அவள் இருக்கின்றாள் என்பதே எனக்கு இன்பம் தரும் அப்படின்னா அந்த ஒரு பாட்டையும் மேற்கோள் காட்டினாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, பாரதிதாசன் எழுதின காலத்திலையும் சரி, இந்த பாட்டை நம்ம சொல்ற காலத்திலையும் சரி, அவள் இருக்கின்றாள் என்பதே சுகத்தோட முடிச்சாரே ஒழிய அவளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறது என்பதே சுகம்னு அந்த பாட்டு முடியலை. ஆனால் அதுக்கான அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படி இருந்தது, அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர அந்த கருத்தை தான் ரொம்ப அழகாக முன்னெடுத்தாங்க. நல்வழியிலேருந்து, திருக்குறள்லேருந்து, ஔவையார்லேருந்து எல்லாரும் ஒரு இலக்கிய சுவையோட தன்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராகவும் பாசத்தின் அணி